தேர்தல் என்ற போரில் நாம் வென்றாக வேண்டும், 40ம் நமதே நாடும் நமதே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவை மீட்பதற்கான போராட்ட களத்தில் உங்களுடன் நானும் இணைந்து நிற்கிறேன். தமிழ்நாடு இழந்த உரிமைகளை மீட்கவும், இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் வளம் பெறவும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற கூட்டாட்சி கருத்தியலை காத்திடவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக களத்தை எதிர்கொள்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் அனைத்தும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தலாக இருந்தன. இந்த முறை யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் களமாக அமைந்திருக்கிறது. இது வெறும் தேர்தல் களம் அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர்க்களம். இந்த போரில் நாம் ஒன்றாக பணி செய்து ஓயாது உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில திமுக தொண்டர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது எளிய மக்கள் நடுஇரவில் நடுத்தரவில் நிற்க வைத்துவிட்டு புதிய இந்தியா பிறந்தது என்று பிரதமரும் பாஜகவினரும் இப்போது இந்தியா என்ற உச்சரிக்கவே தயங்குகிற, ஆனால் இதுதான் நாம் கட்டமைத்துள்ள உண்மையான புதிய இந்தியாவின் முதற்கட்ட வெற்றி. வெற்றி என்பது தேர்தல் களத்திலும் தொடர்ந்து வேண்டும், ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் எனவும் தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயக களத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கண்ணியத்தை மறைந்த முதலமைச்சர்கள் அண்ணா, முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய வழியில தொடர்ந்து நம் திமுக ஆட்சி செய்து வருகிறது. அந்த வகையில பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்பதையும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்து செல்வோம். அதிமுக எப்படி துணை போடுவது என்கிற துரோகத்தையும் மறக்காமல் எடுத்துரைப்போம் எனவும், தனித்தனியாக நிற்கும் கூட்டணியின் முகத்திரைகளை கிழித்துற வேண்டும் எனவும், சமூக ஊடகங்களின் மூலமாகவும் இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கவும் தொடர்ந்து திமுக தொண்டர்கள் ஒன்றிணைந்து பணி செய்து இந்த தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் எனவும் மிக முக்கியமான ஒரு கடிதத்தை திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.